முளைக்கும். இது அன்றைக்கி 2-3 பிள்ளைகள் பாவமாக தான் இருக்கிறேன். என்ன செய்ய பிள்ளைகள பார்த்தா சுராத்தா பிள்ளை வர்றதுக்கு மருந்து சொல்லுங்களேன். அப்படியே மருந்துட்டு பிள்ளை வர்றதுக்கு அந்த நாளைக்கு நம்ம மருந்து சோறு தான் வாங்கி கொடுப்போம். அந்த மருந்து சோறு நம்ம ஊரில் நிறைய வீட்டில் விற்கிறோம். உங்களுக்கு வீடுகள் தெரியாட்டா பூசியால் மெயினாக விற்கிறோம். கடையில் நம்ம ஆட்கள் திரித்து கொடுக்குறே தான் விற்கிறோம். அப்படி வாங்கிக்கோங்க. அந்த கோழிக்கறி ஆக்குங்க. அதுக்கப்புறம் முட்டை இன்றைக்கி வீட்டில் நாட்டு முட்டை இல்லை, அதனால் வெள்ளை முட்டை வச்சா கூடிய மட்டுக்கு நாட்டு முட்டை இந்த சிவப்பு கலரில் வருங்க, அந்த முட்டை வச்சு கொடுங்க. இது நம்ம வளமட்டி. ஆமாம், இதை வச்சு கொடுங்க. சரியாக பீரியடு வந்து 5 அண்டைக்கு இது கொடுத்தா உனக்கு கரு தான் ஒரு 5 அண்டைக்கு உருவாகிருமே. ஆம்பளை பிள்ளைக்கு ஒன்றா சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா ஆம்பளை பிள்ளைகள்கிட்ட ஒரு சின்ன குறைபாடு இருந்தாலும் அது சரியாகும். வீக்னஸ் இருந்தால், ஜீன் வீக்னஸ் இருந்தால் நிறைவாகும். பொம்பளை பிள்ளைகளுக்கும் கர்ப்பப்பையில் வீக்னஸ்ஸு அல்லது கருமுட்டை வீக்னஸ் இருந்தால் அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து கொடுங்க. ட்ரீட்மெண்ட் லட்சக்கணக்காக செலவழிச்சு எடுக்கத்தானே செய்யணும். அந்த உணவில் என்ன வந்துட்டு கொடுங்க, அதனால சரியாக போயிடும். பிள்ளை வந்துடும். வாட்சிங்க இந்த கடையில் இருக்கும். மெயினாக கடையில் பூஜையால் தான் நான் பார்த்தேன். வீடுகள்லேயும் நிறைய ஓடு விற்கிறோம். அது எந்த ஓடுன்னு பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள். எங்கள் ஊருக்காரருக்கு எங்கே விற்கின்னு தெரியும், செய்யவும் தெரியும். வெளியூருக்காரருக்கு நிறைய பேருக்கு தெரியாதம்மா, அதனால் சொல்கிறேன். காயல்படுத்துகிற கோலக்கடை பஜாரில் ஃபோசியான்னு கடை வைக்கிற அதில் இருக்குது. வாங்கி இந்த மாதிரி ஒரு குட்டை அரிசி, 3/4 குட்டை அரிசிக்கு ஒரு தேங்காய் போடணும். ஒரு குட்டை அரிசிக்கு நல்ல ஒரு பெரிய தேங்காய், ஒரு தேங்காய் போட்டு இந்த மருந்தும் போட்டு ஒரு பெரிய வெள்ளைப்பூடு இந்த மருந்தில் ஒரு பக்கெட்டு மருந்து தந்தால் அது 2-3 வேளைக்கு போடலாம். ஒரு குட்டை அரிசிக்கு அதை போட்டு கலக்கி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 அடி அடிங்க, சரியாக வெந்துடும். அது சிம்மில் போட்டு கறி, கோழி குஞ்சு, சின்ன கோழி குஞ்சு வாங்கி ஆக்கி, சின்ன கோழி குஞ்சுன்னா ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கினாலும் பரவாயில்லை, ஆக்கி நல்லா முட்டையாக வச்சு ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுங்க. நல்லா என்னால் வந்துடும். விலகின குறைவாக இருந்தால் வராட்டா வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு பிள்ளை இதுக்குன்னு சொல்லுங்கண்ட. அதுமாதிரி பெரிய பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்னது, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகளுக்கு இந்த சளி, இருமல், இந்த ஒரு வகையான நோயாக இருக்கிற அதுக்கு இது சத்து குறைனால தானே எல்லாமே ஏற்படுறது. அதுக்கும் கொடுங்க. நல்லா குறைஞ்சிரும். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மக்களும் நல்ல மாதிரி வாழுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.